பிணையில் விடுவிக்கப்பட்ட 32 தமிழ் கைதிகளில் இதுவரை 24 பேர் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைதிகளின் உறவினர்கள் பிணை நிபந்தனைகளில் கையொப்பமிட்ட பின்னர் அழைத்து செல்லப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார் நியூஸ் பஸ்டுக்கு குறிப்பிட்டார். பிணை வழங்கப்பட்ட 32 கைதிகளில் 4 வேறு வழக்கு விசாரணைகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். 15 மாதக்காரர் முக்கியமான கைதிகள் அங்க இருக்கிறார். 15 வருஷம் 24 வருஷம். அப்ப நாங்க உள்ளே போனதால எங்களுக்கே உண்மை விவரம் தெரியுது. இப்படியான ஒரு அப்பாவியல் அங்க இருக்கிறேன். எங்களுக்குண்டா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வழக்கம் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப பிணையில விட்டது. ஆனா வெளியில வர வேண்டிய ஆக்கள் அங்க சாகும் வரை உண்ணாமல் இருக்கிறாக்களை தான் நீங்கள் முக்கியமாக கவனம் எடுத்து அவைக்காக நீங்கள் பாடுபடுறத இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் முதலாவதாக நன்றி சொல்றோம். சகல ஊடகங்களுக்கும் அதுதான் எங்களுடைய முதலாவது நன்றி. அரசியல்வாதிகளை விட ஊடகங்களை நாங்கள் உண்மையாக நம்புறோம். நாம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தது நாம் அனைவருமே அனைத்து அரசியல் கைதிகளுமே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை எமது உயிரையும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டோம். அதாவது மிகவும் கடினமான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளோம். இது நமக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷத்தை தந்தாலும் மறுபக்கத்தில் அவர்கள் விடுதலை ஆகாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு நிலை, அதாவது அணுவணுவாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக அனுஷ்டித்த அனைத்து மக்களுக்கும் இதயம் கனிந்த தலை வணங்கிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிணை என்று சொல்லாம பொது மன்னிப்புல விடுவித்தால் இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு.